ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேசிஸ் இது பண்ணிங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே ஒரு லவ் இதுவாக்கலாம். ஸோ அதனால ஒரு பிரேக்கப்ன்ற ஒரு விஷயங்கள் மேபி வந்துட்டு வெளில ரீச் அவுட் ஆகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி எதனாவது இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு டேர்ம். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அதை கொச்சப்படுத்திடக்கூடாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கும்போது இதில் காதல் எங்கேருந்து வருது? ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறது வாழ்நாளெல்லாம் ஒரு தோழமையோடு இருக்கிற ஒரு இடத்துல நான் என்னை பற்றி எதை வேணாலும் சொல்லலாம். என்னை தப்புன்னா நீ தப்பு, இந்த இடத்துல நீ சரின்னா சரின்னு எடுத்து சொல்லக்கூடிய அந்த உறவாக இருக்கும். இதை நீங்கள் லவ்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நான் செஞ்சதை தப்புன்னு சொன்ன ஒரு ஃப்ரெண்டு காதலாக மாறும்போது இது தப்புன்னு சொன்னால் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அப்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிறதா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறதான்னு தெரியாத குழப்பத்தினால தான் அது பிரேக்கப் ஆகும். அதாவது அப்படி எப்படி வச்சுக்கணும். இப்போது இன்றைக்கி நம்மளோட காம்ப்ளிகேஷன் என்ன தெரியுமா? ஒரு செல்ஃபோனில் ரேடியோ இருக்குது, கேமரா இருக்குது, எல்லாம் இருக்குது. அதாவது அதுக்குன்னு இருந்ததுன்னா ஒழுங்காக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் போகும்போது என்ன ஆகிடுது? பிரேக் டவுன் ஆகிடுது, இல்லை ஃபோன் ஹேங் ஆகிடுது. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப். அதை கொண்டு போய் ரிலேஷன்ஷிப்போட கொச்சப்படுத்து.